இப்போ வரைக்கும் இந்த உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 15 கோடி மக்கள் கொரோனானால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் அப்ராக்சிமேட்டாக 35 லட்சம் மக்கள் இறந்து போயிருக்காங்க. என்னதான் நம்மக்கிட்ட டெக்னாலஜி அண்ட் மெடிசன் இதெல்லாம் இருந்தாலுமே கொரோனா கிட்டேருந்து நம்மளால் தப்பிக்க முடியல. ஆனால் 19th செஞ்சுரியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக டெக்னாலஜியும் மெடிசனும் கிடையாது. அதனால் அந்த டைமில் வாழ்ந்த மக்கள் பல வகையான டெட்லி டிசீசஸ்னால பாதிக்கப்பட்டாங்க. குறிப்பாக 19th செஞ்சுரியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாக்டீரியானால ஏற்படக்கூடிய நோய் தான் பிளேக். பிளேக்னால 2.5 கோடி மக்கள் இறந்து போகிறாங்க. அதுக்கடுத்து நியூமோகோக்கஸ் அப்படின்னு சொல்லப்படுற பாக்டீரியானால ஏற்படக்கூடிய நோய் தான் நியூமோனியா. அதனால 5 கோடி மக்கள் இறந்து போகிறாங்க. இப்படி அடுத்தடுத்து பாக்டீரியல் டிசீசஸ்னால அங்கே வாழ்ந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ தான் ஒருத்தர் பாக்டீரியா கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றுற மருந்தான ஆன்டிபயோட்டிக்கை ஆக்சிடென்டலாக கண்டுபிடிக்கிறார். அது என்ன ஆக்சிடென்ட், அந்த மருந்து அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். Hi, this is Rakesh. Welcome to Accidental Inventions. to 1918 வரை நடந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல நிறைய பேர் இறந்து போயிருந்தாலும் சிலர் காயங்களோட உயிர் தப்பிச்சாங்க. ஆனால் அவங்களும் கொஞ்ச நாளில் இறந்து போகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது அவங்க உடம்புல இருந்த காயங்கள் வழியாக பாக்டீரியா உள்ளே போய் அவங்களுக்கு பல வகையான டிசீசஸை வர வச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதனால இந்த பாக்டீரியாவை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு 1928 யூஎஸில் இருக்கிற அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் ரீசர்ச் பண்ண ஆரம்பித்தார். அவர் ரீசர்ச் பண்ண ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கு காரணமான ஸ்டெஃபைலோகோக்கஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவை பெட்ரி டிஷ் அப்படிங்கிற பாக்ஸில் வச்சுட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் அந்த பாக்ஸை தெரியாமல் விண்டோக்கு பக்கத்தில் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுட்டு வெக்கேஷனுக்கு போயிட்டார். 2 வீக்ஸ் கழித்து திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த பாக்ஸில் வித்தியாசமாக க்ரீன் கலரில் ஒரு பொருள் இருந்தது. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு ஃபங்கஸ்னும் அது இருந்த இடத்துல எந்த பாக்டீரியாவும் வளராமல் இருக்கிறத பார்த்தும் ஆச்சரியப்பட்டார். அப்போது இந்த ஃபங்கஸ் பாக்டீரியாவை அழிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் அந்த ஃபங்கஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற ஃபங்கஸ் வகையை சேர்ந்ததுன்னு கண்டுபிடிச்சார். இப்படி வளர்கிற ஃபங்கஸில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் தான் பாக்டீரியாவை அழிக்க ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சார். இதுக்கு அவர் பென்சிலின்னு பேர் வச்சார். இதுதான் இப்போ நம்மளை பாக்டீரியாவிலேருந்து காப்பாற்றுற ஆன்டிபயோட்டிக்கில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது. இப்படி தான் அவர் ஆக்சிடென்டலாக பென்சிலினாக கண்டுபிடிக்கிறாரு. பென்சிலியம் நொட்டேட்டம் ஃபங்கஸ் இது காமனாக நம்மளை சுற்றி இருக்கிற காற்றுல இருக்கும். அது வளர்கிறதுக்கு 25 டிகிரி செல்சியஸும் 7லேருந்து 14 நாட்களும் தேவைப்படும். நார்மலாக நம்ம பாடிக்குள்ளே ஏதாவது ஆபத்தான பொருள் வந்தால் அதை எதிர்த்து ஒயிட் பிளட் செல்ஸ் போராடும். ஆனால் இந்த மாதிரியான பாக்டீரியாவை ஒயிட் பிளட் செல்ஸால் அழிக்க முடியாது. காரணம் பாக்டீரியாவை சுற்றி இருக்கிற செல்வால் தான். இந்த பாக்டீரியாவோட செல்வால் பெப்டிடோகிளைக்கன் அப்படிங்கிற பாலிமரால் ஆனது. இந்த பாலிமர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒயிட் செல்லால் இதை பிரேக் பண்ண முடியாது. அதனால தான் அது நம்ம உடம்புக்குள்ளே இருந்து நமக்கு நிறைய டிசீஸை வர வைக்கும். ஆனால் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் டெஸ்ட் பண்ண பாக்ஸில் இருந்த பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற ஃபங்கஸ் ஸ்டெஃபைலோகோக்கஸ் பாக்டீரியாவை சுற்றி இருக்கிற பெப்டிடோகிளைக்கன் பாலிமரை பிரேக் பண்ணக்கூடியதாக இருந்தது. இப்படி பாக்டீரியாவை சுற்றி இருக்கிற செல் வால் பிரேக் ஆனனால பாக்டீரியாவால் நம்ம உடம்புக்குள்ளே வாழ முடியாது. இப்படி தான் இந்த பென்சிலின் பாக்டீரியா கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றுது. வேர்ல்டு வார் 1ல் பாக்டீரியல் டிசீஸான நியூமோனியாவால் கிட்டத்தட்ட 50,000 பேர் இறந்து போகிறாங்க. ஆனால் வேர்ல்டு வார் 2ல் பென்சிலினை யூஸ் பண்ணதால் நியூமோனியாவால் கிட்டத்தட்ட 1200 பேர் தான் இறந்து போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய டிசீசஸ்லேருந்து பல பேரோட உயிரை காப்பாற்றினதுனால அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்க்கு 1945 மெடிசினல் ஃபீல்டில் நோபல் பரிசு கொடுத்தாங்க. இப்போல்லாம் பென்சிலின் மாதிரி 100க்கும் அதிகமான ஆன்டிபயோட்டிக் மெடிசின்ஸ் ஆபத்தை ஏற்படுத்துகிற பாக்டீரியல் டிசீசஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றுது. இதனால் அந்த காலத்தில் இருந்த மாதிரி டிபிக்கும் நியூமோனியாக்கும் இப்போ யாரும் இறந்து போகிறதில்ல. இப்படி ஆக்சிடென்டலாக கண்டுபிடிச்ச ஒரு விஷயம்தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்களோட உயிரை காப்பாற்றி உலகத்திலே சிறந்த விருதான நோபல் பரிசு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Rakesh signing off. ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் சிட்டி லேப்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் மூலயமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 21st சென்ச்சுரியோட கீ ஸ்கில்ஸான ரொபாட்டிக்ஸ், 3D பிரிண்டிங், ப்ரோக்ராமிங்னு இப்படி பல கோர்சஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதோட தொடர்ச்சியாக தான் வரப்போகிற சண்டே நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் ஸ்கூல் பசங்க யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில்
உங்கள் பசங்க உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நிறையா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த காலத்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான ஆக்டிவிட்டிஸும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் பசங்களை எங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.